சாத்தானுக்கு உழைக்கவும் தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? சாத்தானுக்கு உழைக்க தெரியாது, வேலை செய்ய தெரியாது, திருட மாத்திரம் தான் தெரியும் அவனுக்கு. அப்ப என்ன செய்யறான்? அந்த கடைசி காலத்தில் அவன் திருடுவதற்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கு தேவனுடைய சபைகள். சபையை திருடணும் நினைக்கிறான். கவனம், சபையை திருடணும், இதுதான் அவனுடைய கவனம். ஏன்னா அவனுக்கு கடைசி ஒரு ஆசை இருக்கிறது. கடைசி காலத்தில் ஒரு ஆசை, தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுகிற இடம் எதுவோ அது. தேவன் உட்கார்ந்திருக்கிற ஆலயத்துல தேவன் போல் அமர்ந்து கொண்டு தன்னை தேவன் என்று காண்பிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. அதற்கு அவனுக்கு தேவாலயம் தேவைப்படுகிறது. விளங்குதா? தேவாலயத்தை அவனாய் கட்டிக்கொள்ள முடியாது. அப்ப என்ன செய்யணும்? தேவாலயத்தை திருட வேண்டும். ஆகவே கடைசி காலங்களில் தேவாலயங்களே அல்லது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்களே, தேவனுடைய சபையே உன்மேல் திருடனாகிய சாத்தான் கண்களை வைத்திருக்கிறான் என்பதை கவனமாய் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சபையை நீங்க விட்டீங்கன்னா அதை திருடுவதற்கு சாத்தான் இப்பொழுது வெகு கவனமாய் இருக்கிறான். அது வேணும் அவனுக்கு. தன்னுடைய சாத்தானுடைய கூட்டத்தை கூட்டி பேசியிருக்கிறான். நம்ம எப்படி ஒரு பெரிய கூட்டம் கூட்டுறோம், அது மாதிரி அவனுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. அதுல குட்டி பிசாசு, சட வச்ச பிசாசு, கருப்பு பிசாசு, கண்ணு முழி பெருசா இருக்க பிசாசு, கொம்பு வச்சது, வால் வச்சது, தலைகளை தொங்குறது, எல்லா வகை பிசாசும் இருக்கிறது. எல்லாத்தையும் கூட்டுறாங்க. வாப்பா எல்லாம் வா. என்னங்கப்பா? ஏன்னா அவன் பொய்க்கு பிதா அவனு போட்டிருக்கு. நம்ம எப்படி தேவனை அப்பான்னு சொல்றோமோ அது மாதிரி இந்த பொல்லாத ஆவிகள் எல்லாம் சாத்தானை பிதாவே என்று சொல்லுது. சொல்லுங்க அப்பா அப்படின்னு சொல்றான். அப்பாவுக்கு ஒரு ஆசை நிறைவேற்றுவீங்களாப்பா? நிறைவேற்ற அப்பாவுக்கு ஒரு ஆசை, கடைசி ஆசை அதுதான். அதுக்கு பிறகு நம்ம எல்லாம் பாதாளத்துக்கு போயிருவோம். கடைசி ஒரு ஆசை, சொல்லுங்கப்பா என்னப்பா செய்யணும்? என்ன செய்யணும்னா, அப்பாவுக்கு தேவாலயம் இருக்கு பாத்தியா, அந்த பெரிய சர்ச்சு, அந்த மணி அடிக்கிற ஒரு சர்ச்சு, இந்த மணி இல்லாத சர்ச்சு, எல்லா சர்ச்சும் இதுல அப்பா ஒரு நாளாவது உட்கார்ந்து தேவன் போல இருந்து வருகிறவர்களை ஆசீர்வதிக்கணும் ஒரு ஆசை இருக்குப்பா. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? யார் யாருக்கு என்னென்ன தெரியுமோ நீ எல்லா சபைகளை நோக்கம் வைத்து நீ கடந்து போ. சபைகளை அங்கே குருட்டாட்டம் பிடிக்க பண்ணு. சபை எப்படியாவது எனக்கு சொந்தமாகிற மாதிரி நீ செய். சபையிலே கர்த்தர் இருக்கக்கூடாத அளவுக்கு சபையை அருவருப்பாக்கிரு. ஆண்டவரை முதல்ல சபையிலிருந்து வெளியே வெளியேற்றிரு. ஆண்டவரை வெளியேற்று. ஆண்டவரை எப்படிப்பா வெளியேற்ற முடியும்? அவர் சர்ச்சு தானே. ஆனா உனக்கு தெரியாதுப்பா, அவர் பாவத்தை பாராத பரிசுத்த கண்ணர். இயேசுவை சபை விட்டு வெளியே போக வைக்கணும்னா சபையிலே நீங்கள் பாவத்தை கொண்டு வந்து வைத்து விட்டால் இயேசு வெளியே போய்விடுவார் தானே. சபையில அவ பாவத்தை எப்படிப்பா கொண்டாடுறது தெரியாதா உனக்கு? ஒரு எலெக்ஷனை கொண்டாந்தீங்கன்னா எல்லா பாவமும் உள்ளே வந்து விடும் சபைக்குள்ள. அல்லது சபைக்குள்ளே வேறு விதமான மனிதர்களை உள்ளே கொண்டு வந்து விட்டால் அவர்கள் உள்ளே இருந்து கொஞ்சம் புளித்தமா அநேக மாவை உப்பு பண்ணுவதை போல உள்ளே இருந்து அப்படியே எல்லாரையும் உப்பு பண்ணி விடுவார். பாவம் சபையில பெருகிருச்சுன்னா கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். முதல்ல கர்த்தரை வெளியேற்றணும். நம்முடைய ஜனங்களால் சபையை நிரப்ப வேண்டும். சபை எதனால் நிரப்பணுமா? நம்முடைய ஜனங்களால நிரப்பணும். அப்படி நிரப்பி சபையை கெடுத்துட்டீங்கன்னா நான் அங்க வாசம் பண்ண முடியும். அப்பாவுடைய ஆசை செய்வீங்களாப்பா? கண்டிப்பா செய்வோம்ப்பா. அதெல்லாம் எல்லா டைப்பும் இருக்கே, குட்டி, பெருசு, சட வச்சது, முடி வச்சது, கருப்பு, கொம்பு வச்சது எல்லாம் இருக்கு. விபச்சார ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, பொருளாசையின் ஆவி, வாக்குவாதத்தின் ஆவி, வஞ்சகத்தின் ஆவி, எத்தனையோ ஆவிகள் இருக்கு. குருட்டாட்டம் பிடிக்கிற ஆவி, தூக்கத்தின் ஆவி. இதுதான் நிறைய தூக்கத்தின் ஆவி தான் சொல்லுது. நான் போறேன் சர்ச்சுக்கு, பாஸ்டர் பேச ஆரம்பிச்சோன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு காத்த விசிறி விட்டு தூங்கிட்டு, பாஸ்டர் நீங்க பேசின மாதிரியும் இருந்து பேசாத மாதிரி இருந்தது, நேத்து சர்ச்சு நடந்துச்சா பாஸ்டர், நீங்க வந்தீங்களா பாஸ்டர்? அட பாவி, 1.5 மணி நேரம் வாயிலே பேசுறேன் அப்பா அப்படின்னு. கேட்ட மாதிரி இருந்தது, கேட்காத மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கனநித்திரையின் ஆவி, கேட்கிறவர்களை போல இருப்பாங்க, அதன்படி செய்யாதவர்களை போல நிர்விசாரத்தின் ஆவி. இதனால எல்லாம் சபையை நிறைச்சிட்டா சுலபமாய் இந்த கட்டடங்கள், ஜனங்கள், சபை எல்லாம் எனக்கு சொந்தமாகிவிடும் என்பது சாத்தானுடைய கணிப்பு. கடைசி காலத்துல சாத்தானுக்கு சபை வேணுமா? கவனம். எந்த சபை வேணுமா? நீங்க போற உங்க சபை வேணுமா? ஆமா, தேவனை ஆராதிக்கிற தேவ சபைகள் வேணுமா? என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க தான் கவனமா இருக்கணும். அது அவனுடைய ஆசை. கர்த்தருடைய வேதம் சொல்லுது அவனுடைய ஆசை. தேவனை போல உட்கார்ந்து உன் சபையிலே நான் நிக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்கப்பா என்று எல்லா ஆவிகளுடைய பார்வையும் இன்றைக்கு சபைகள் மேல் திருப்பப்பட்டிருக்கிறது. சர்ச் மேலதான் திருப்பப்பட்டிருக்கு.
அப்ப சபைக்குள்ளே இதுவரைக்கும் நம்ம கேள்விப்படாத காரியங்கள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள உள்ளே நுழைய ஆரம்பிக்குது. இப்போ சபைகளுக்குள்ள இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத விஷயம் எல்லாம், கேள்விப்படாத பாவம் செய்கிற ஜனங்கள் எல்லாம் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கிறாங்க. சபை ஆராதனை என்பது கேலி பொருளாய் மாறிவிட்டது. இப்போ அது தேவனுக்கு அருவருப்பான ஆராதனையாக மாறிவிட்டது. அங்கிருக்கிற ஜனங்கள் பொருளாசை பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், விபச்சார வெறியிலே நிறைந்திருக்கிறார்கள், மதுபான பிரியராய் இருக்கிறார்கள், சண்டை பிரியராய் இருக்கிறார்கள், கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சர்ச்சில் நான் ரொம்ப கடுமையா பேசினேன். கடுமையா பேசி முடிச்சோன்னு எல்லாரும் வந்து கை குலுக்கினாங்க. எங்க பாஸ்டர் சொன்னார், என்னுடைய 20 வருஷ கனவு எங்க சர்ச்சில் யாராவது வந்து இப்படி திட்டி பேச மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கனவு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பிரதர்னு சொன்னாங்க. அந்த சர்ச்சுடைய செக்ரட்டரி அவர் நானும் கடைசியில கார்ல வந்து கொண்டிருந்தோம். அவர் சொன்னார், ஐயா இன்னைக்கு ரொம்ப செய்தி ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சூடா இருந்தது அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், ஏன் உங்க பாஸ்டருக்கெல்லாம் பேச மாட்டாரா அப்படின்னு கேட்டேன். நாங்க பேச விடுவோமா அப்படின்னு சொன்னோம். உண்மையிலேயே நான் எதையும் கூட்டி குறை சொல்ல, அவர் முன் சீட்ல இருக்கிறார், நான் பின் சீட்ல இருக்கேன். டக்குன்னு திரும்பி சொன்னார், இது மாதிரி பேசினா நாங்க பேச விடுவோமா அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு பல இடங்கள்ல விசுவாசிகள் விட்டால்தான் பாஸ்டர்கள் பேசவே முடிகிறது, பாஸ்டர் எதையும் பேச முடியாது. அமெரிக்கா சபை குறித்து நான் ஒரு இடத்துல கேள்விப்பட்டேன். சகோதரர்கள் சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கால உள்ள பல சர்ச்சஸ்ல சபையில நீ பாவி அப்படின்னு பேசினா உடனே போட்டுருவானா. விபச்சார கள்ளர்களே அப்படின்னா, விபச்சாரம் பண்றது எப்படி கள்ளன்னு சொல்ற நீ அப்படின்னு உடனே அங்க இருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துருமா, கேஸ் போட்டுருவான். அதனால பாஸ்டர் என்ன செய்யணும்னா, இது எதுக்கு வம்பு அப்படின்னு ஏதாவது ஒரு கதை எடுத்து, ஆபிரகாம்னு ஒரு தாத்தா இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சு, அவர் 75 வயசுல கர்த்தர் கூப்பிட்டாரு, அவர் போனாரா, அடுத்த வாரம் பார்க்கலாம் மீதியை அப்படின்னு சொல்லிட்டு போயிரு அப்படின்னா கேட்டேன் கை தட்டி உட்கார்ந்துருக்கும். எப்பவுமே பாருங்க, பாவம் செய்கிற பாவி என்று சொன்னால்தான் கோபம் வரும் ஒருத்தனுக்கு. விபச்சாரம் பண்ணுவா, அவளை பார்த்து விபச்சாரின்னு சொல்லி பாருங்க கோபம் வந்துடும். அவன் குல தொழிலே திருட்டு தொழிலா இருக்கு, திருட்டு பயலேன்னு சொன்னீங்க கோபம் வந்துடும். யாரை பார்த்து திருடன்னு சொன்னேன்? ஏதோ நாங்க வீட்டுக்குள்ள இறங்குறோம், எங்களுக்கு தேவையானது எடுக்கிறோம், ஓட்ட பிரிக்கிறோம், பிக் பாக்கெட் அடிக்கிறோம், என்னை பார்த்தா திருடன்னு சொன்னேன். எவ்வளவு தைரியம் ராஸ்கலம் அப்படின்னு சொல்லுவான். பாவம் பண்ணும்போது பெருசா தெரியாது, பாவத்தை பாவின்னு சொன்னீங்கன்னா கோபம் வந்துடும் எல்லாருக்கும். இப்ப அப்படிலாம் பேசக்கூடாது. சபையினுடைய வாய்க்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறார், சொன்னா வந்துரும் கோபம், அவனுக்கு எரிச்சல் வந்துடும். இப்படிப்பட்ட நிர்விசாரிகளினால் சபையை நிரப்ப வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான். காரணம், கடைசி காலத்துல சாத்தானுக்கு சபை வேணுமா, அதுல மேல உட்கார்ந்துக்கணுமா. அவனுக்கு விபச்சார கள்ளர்கள் நிறைந்திருந்தால் தான் அந்த சபை மேல உட்கார்றதுக்கு அவனுக்கு ஆசை. அவனுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அங்கே ஜனங்கள் பரிசுத்தமா இருக்கணும் அவனுக்கு ஏதாவது ஆசையா? இல்ல. அதனால இன்றைக்கு தன்னோடு கூட இருக்கிற படை பரிவாரங்கள் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணி அந்த பிசாசுகளை எல்லாம் சபைகளை நோக்கி திருப்பி விட ஆரம்பித்திருக்கிறார். திருப்பி விட்டு அவர்களுடைய பிதாவாகிய அந்த பொல்லாத பிசாசுடைய ஆசையை நிறைவேற்றும்படிக்கு இந்த ஆவிகள் உள்ளே கடந்து வந்திருக்கின்றன. வந்து அப்படியே பார்க்குது. 2 தந்திரங்களை சாத்தான் அந்த கடைசி காலத்துல வச்சிருக்கிறான். ஒன்று, சபையில் இருக்கிற விசுவாசிகளை கெடுத்து விடுவது, கெடுத்துறது. அல்லது வெளியே இருக்கிற கெட்டு போன ஜனங்களை சபைக்குள்ளே கொண்டு வந்து ஒட்ட வைத்து விடுவது. வெளியே இருக்கிற ஆட்கள் இருக்கான் பாருங்க, அவன் அப்படியே உள்ள போய் சபைக்கு போடா, உள்ள போடா அப்படின்னு சொல்லி அவனை உள்ள கொண்டு வந்து ஆளை உள்ள உட்கார வச்சிருது. சரியாய் கழுவப்படாதவர்கள், சரியாய் மனம் திரும்பாதவர்கள், உணர்ச்சி வசப்பட்டு வந்தவர்கள், ஏதோ வந்து மற்றவர்கள் மேல் இருக்கிற கோபத்திற்காக மதம் மாறி வந்தவர்கள், இப்படி எல்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர். இயேசுவின் மேல் அன்பெல்லாம் இருக்காது அவனுக்கு. அவன் போன பழைய இடத்துல வந்து ஏதாவது சொல்லிருப்பான், கோபம் வந்திருக்கும், அதனால நான் கிறிஸ்தவனா போறேன் அப்படின்னு வந்திருப்பான். கல்யாணத்துக்காக கிறிஸ்தவனா மாறினவன் உள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் கொண்டாந்து உள்ள கொண்டாந்து சபைக்கு நடுவுல கொண்டாந்து உள்ள வச்சிருவாங்க. அவர்களை வைத்தால் இவர்கள் கொஞ்ச நாள் முக்காடு போடுவாங்க, கொஞ்ச நாள் பாட்டு பாடுவாங்க, கொஞ்ச நாள் கைதட்டுவாங்க, கொஞ்ச நாள் பைபிள் படிப்பாங்க. ஆனால் அவனுக்கு அது முழு ஈடுபாடு காட்ட முடியாதனால கொஞ்ச நாட்களே பல்லை காட்டி விடுவார்கள், தாங்கள் யார் என்பதை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாவத்தை உள்ளே விதைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இதுதான் சாத்தானுடைய கடைசி கால தந்திரங்களில் ஒன்று. உள்ளே இருக்கிற ஜனங்களை கெடுக்கிறது, உள்ளே இருக்கிற ஜனங்களை நிர்விசாரம் உள்ளவர்களாக மாற்றுவது. ஜெபத்துல நிர்விசாரம், ஜீவனற்ற ஜெபங்கள். சில ஆட்களை வந்து ராத்திரி 12 மணிக்கு தட்டி எழுப்பி ஜெபம் அப்படின்னா, கர்த்தாவே இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன்னு ஆரம்பிச்சிருவாங்க. மெக்கானிக்கல் பிரேயர். என்ன பண்றேன்னு ஜெபம் பண்றேன்னு தெரியாது, எதை சொன்னாலும் ஒரு ஜெபம் பண்ணிடுவாங்க. எந்திரத்தனமான பிரேயர். கம்ப்யூட்டர் அப்படி தட்டி விட்டா எப்படி வருது, அது மாதிரி. ஒரு காஃபி அப்படின்னு தட்டினோம்னா காஃபி மிஷின் காஃபி கொடுக்குது, அது மாதிரி ஜீவனற்ற ஜெபங்கள், இன்ஸ்டன்ட் பிரேயர்ஸ் இருக்குது இன்னைக்கு நிறைய இடங்கள். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து புறப்படாத துதிகள் நிரம்பி இருக்கிறது சபைகள்.
நிர்விசாரத்தின் ஆவி நிறைய பெருகி இருக்கிறது சபைகள். ஒரு காலத்துல நீங்க கொஞ்சம் உங்களுக்கு முந்தின தலைமுறையில் இருக்கிற ஊழியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் ஓய்ந்திருக்கவே மாட்டார்கள். கிடைச்ச நேரத்துல தெருவுல போய் நின்று பிரசங்கம், கிராமத்துல போய் பிரசங்கம், மலையில போய் பிரசங்கம், ஏழைகளுக்கு பிரசங்கம் அப்படின்னு மற்ற எல்லா நாட்களிலும் கர்த்தருக்கு வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு அப்படி அல்ல. விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்கள் சரி, ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் கதவு திறக்கிற சபைகளே இருக்கிறது. நிறைய சபை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை திறப்பாங்க. ஒரு மத்தியானம் 2-2:30 பூட்டிட்டு போயிட்டாங்கன்னா இனிமே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் திறப்பான். அது வரைக்கும் அப்படியே கிடக்கும். எந்த விதமான ஆக்டிவிட்டிஸ் இல்லாம நிர்விசாரத்தின் ஆவி ஜனங்களுக்குள்ளே வந்து அமர்ந்திருக்கிறது. இன்னைக்கு இப்படிப்பட்டதாக சபைகளை மாற்றி ஜனங்களை அப்படி குருட்டாட்டம் பிடிக்க பண்ணா சுலபமாய் அவர்கள் கையில் சபையை தட்டி பறித்து விடலாம் என்பது சாத்தானுடைய கணிப்புகளில் ஒன்று.